போன வாட்டி உங்களுக்கு இதான் அடி போச்சு, முடிச்சு விட்ருவான். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஷேடோ ஃபைட் 2 பார்ட் 10 கேம் பிளே பார்க்க போகிறோம். ஒரு வழியாக நம்ம இந்த ஷேடோ ஃபைட் சீரீஸில் பார்ட் 10 வரையும் வந்துட்டோம். நான் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, நல்லா வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கேமிங் வீடியோலாம் பார்ப்பாங்களா ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு எல்லாம் எப்படி கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆள் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு டான் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்பியும் போது தான் மண்டடி வாங்குறது, மண்டடி ரிட்டன் கொடுக்குறது. இன்றைக்கி அந்த சாப்டர் 2ல் இருக்க பாஸ் ஃபைட்டோட அந்த ஒரு பாடி கடை இன்றைக்கி நம்ம மாட்டிக்கிறோம். சரி வாங்க நம்ம கேம் பிளேக்குள்ளே போகலாம். நல்லா ரெடியா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நான் கிரைண்ட் அடித்து நம்மளோட டேகர் வெப்பனையும் ஆர்மர் அந்த ஹெல்மெட் ரெண்டுத்தையும் நம்ம அப்கிரேட் பண்ணிட்டோம். ஃபுல் அப்கிரேடு. இதுக்கு மேலே லெவல் 8 வந்தால் தான் நம்ம அப்கிரேட் பண்ணுற மாதிரி வரும். அது இல்லாமல் என்சாண்டரும் இப்போது ஒரு நியூ ஆப்ஷனும் அன்லாக் ஆகிருக்கு நமக்கு. இது எப்படின்னா, நான் அந்த சர்வே விளாண்டுருக்கும்போது க்ரீன் காஸ் ஸ்டோன் ஒன்று கிடச்சி. அது என்னன்னு பார்க்கும்போது இதில் என்சாண்ட் கிடச்சிச்சு. அது கொடுத்து அந்த க்ரீன் காஸ் ஸ்டோன் வச்சு என்னன்னு தெரியாமல் பண்ணிட்டேன். அதாவது ஒரு என்சாண்ட் ஆகிடுச்சு. இப்போ எங்கள் மேலே தெரியுதா அந்த க்ரீன் காஸ் ஸ்டோன். இப்போ நம்ம டேகர் பண்ணால் 60 ஸ்டோன் 12 இருக்குது. மிச்சம் 2 ஸ்டோனை எப்படி கிடைக்கும் எனக்கே தெரியல. ஏன்னா நான் வேறு எதுவும் மோடு விளாட்ல. வேறு ஏதாச்சும் மோடு விளாண்டா கிடைக்குன்னு நினைக்கிறேன், தெரில. சரி வாங்க நம்ம அதிகம் பேசாமல் டோர்னமெண்ட்டில் போய் இன்றைக்கி ஃபைட்டை ஆரம்பிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு ஷேடோ விசஸ் லக்கி. உன் லக்கு இன்றைக்கி போடுற அடே லக்கி. வரேன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அடே டைம் ஆகுறா. ரவுண்ட் 1. என்னையா சொல்லிட்டான் ஸ்டார்ட். ஏங்க என்னங்க சொல்லிட்டுன்னு சொல்லிட்டான் அந்த வெப்பனை வச்சு கண்ட இடத்துல வெட்டுவோம். நான்லாம் சாரிப்பா, தெரியாதனமாக அந்த இடத்துல வெட்டிட்டேன். போங்கட்டு போடா, எகுறாரு எகு. வாங்க நீ வாடா, டேய் கிட்ட வாடா, வச்சுக்கோ கிட்ட வா. மிஸ் ஆயிடுச்சு. அதை வச்சு சொல்லிட்டா அவ்வளோதான். என்னங்க சுப்பரியாரிட்டியில் அதை அன்லாக் ஆகிருக்கு அச்சீவ்மெண்ட்டு. ஷாக்குங்க கையில் வச்சு சுற்றிட்டு இருந்தானே, அதை கீழே விட்டான். தடுக்காதடா, கொடுத்தா வாங்கிக்கணும்டா, வேணாம்னு சொல்லக்கூடாது. இந்தா வச்சுக்கோ. என்ன பழங்க காலம் வாங்குற, வச்சுக்கோ போங்கிட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்டு பிடிச்சாச்சு. இப்போ ரவுண்ட் 2 ஸ்டார்ட். ஃபைட்டு போடு. பார்த்தேன் ஸ்டார்டிங்கு. இவங்க அந்த பவர் என்சார்ட்மெண்ட் பவர் ஆனால் கேட்ச்சு. அது என்ன பவர்னு தெரில. நானும் அதை பற்றி இப்போ ஸ்டடீஸ் பண்ணல. போங்கிட்டு அது என்னன்னு பார்த்துருவோம். விட்டுருங்க போங்கிட்டு. இன்னும் ஒரு அடி தடுக்காதரா, வாங்கிக்கூடா. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. முடிச்சாச்சு. ஏங்க அந்த ரெட் ஸ்டோன் இதில் கிடைக்குதா, டோர்னமெண்ட்டில் கிடைக்குதா? அப்போனா அந்த பர்பிள் ஸ்டோன் இதில் கிடைக்குமோ தெரில. கிடச்சா நல்லாயிருக்கும். அது மெயின் ஸ்டோரியில் அப்புறமேட்டு சொல்கிறேன். லேட்டா போய் வாங்க அடுத்த ஃபைட்டுக்கு போவோம். இன்றைக்கி தான் அங்கே வெட்டியாக பேசலாம் இல்லைங்க. ஃபைட்டு தான். ஃபைட்டு கிராவல். ஏங்க எனக்கு பிடிக்காத வெப்பனுங்க. சரி, இந்த வெப்பன்லாம் தூக்கிட்டானாயா. கிராவலை இறுதியோனை அடிக்கிறேன். வா ஸ்டேடியம்க்கு. பிடிக்காத வெப்பன் வச்சுட்டு எனக்கு பிடிச்ச அந்த தொப்பியை போட்டு வந்திருக்கான். போடாங்க. ஓகேயா, என் மண்டையில் இது இருக்குது, கோபம் நிற்கிது. வச்சுக்கோ. இன்னும் ஒரு அடிங்க. செத்துரு. அவ்வளோதான், முடிச்சாச்சு. ரவுண்ட் 1 முடிச்சாச்சு. இப்போ ரவுண்ட் 2 ஸ்டார்ட் கரோ. போட்டு ஐயோ தப்பிச்சிட்டான். தூக்கி சோறு வேண்டாம். வச்சுக்கோ. ஐயோ கிட்ட வாடா. உன் வெப்பனுக்கு நீ கிட்ட வர்றதாண்டா அடிக்க முடியும். எனக்காச்சும் மிட்ரேஜாச்சும் வரண்டா. உனக்கு அது கூட வராதரா. தள்ளி போய்க்கிறான். போடாங்கிட்டு போடா. டேய் என்னடா சொல்லிட்டேன், நீ தடுத்துக்கிட்டே இருக்க. போடாங்கிட்டு. என்ன அடினா தடுத்துக்கிட்டே இருக்கான். ஐயா போங்கிட்டு. தடுக்கிறாங்க. அப்பா என்ன அடிக்கிறா, அது எல்லாத்தையும் தடுக்கிறான். ஆனால் சாப்டர் அது ஆக்ட் 1ஓட இந்த ஆக்ட் 2ல் நமக்கு ஜெயிச்ச காயின் கொஞ்சம் அதிகமாக தராங்க. நம்ம செஞ்சு நம்ம சொல்கிறோம். நான் எதுவும் கேட்கல. எக்லிப்ஸா ஏதோ எக்லிப்ஸ் மோடு நம்ம நல்லா கிடைக்கும். இதில் போட்டால் நமக்கு இந்த ஸ்டோன்லாம் அதிகமாக கிடைக்கிற மாதிரி காட்டுது.
லெவல் 8 வந்துட்டோங்க. ஓ இந்த லெவல் 8 கிடச்சா தான் இந்த எக்லிப்ஸ் மோடா, அதான் கிரகணம். ருஜே ஏன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியாக ஆக்ட் 1 லாஸ்ட்டு அவன் கூட தான் ஃபைட் பண்ணேன். இப்போ இல்லை உன் கூட இல்லை, லாஸ்ட்டுக்கு ஒரு 3ஆக தான் விதமாக ஃபைட் பண்ணேன். இப்போ தான் அதுக்கப்புறம் பார்க்குறேன். என்னடா சொல்லிட்டுற வந்து நார்மல் குச்சி சொல்லிடுறா கூடாங்கிட்டு வா போ. தான் குட்டி குச்சியை சொல்லிட்டுறாங்க. ஐயோமா அடிக்கிறான் கிட்ட வாடா. போங்கிட்டு பின்னாடி வந்துட்டு சொல்லிட்டான். ஜெய் காலையிட்ட ஐயோ அடிக்கிறாங்க. ஐயோ வாங்கிக்கோ இதையும் வாங்கிக்கோ. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. இல்லை ஒரு அடி வாங்கினா ஹெல்த்து சும்மா மரணமாக போயிடும். நான் வாங்கி தொலை மாட்டேங்கிறான். டே என்னடா புதுசு புதுசாக நம்ம பண்ணுற. அவ்வளோதான் முடிச்சிட்டான். முதல் ரவுண்டை வந்து ஜெயிச்சிட்டான். டே ஏன்டா நாங்கடி 2வது ரவுண்டு அவங்க போட்டு பழகுறான் வச்சு. நான் அவ்வளோதான். நான் ஹெல்த்து அவ்வளோக்கா போல மிஸ் ஆயிடுச்சு. ஓ நான் எருவன்றேன் நான் வச்சுக்க. அவ்வளோதான் போங்கட்டு வச்சுக்கிட்டார். பர்ஃபெக்ட். அவ்வளோதான் பர்ஃபெக்டாக ஒரு ஸ்க்ராட்ச் கூட படாமல் நம்ம மிச்சாச்சு. ரவுண்ட் வேறு எதுவும் நம்ம வச்சு நல்லாவே இருக்குங்க. அது அப்புறமேட்டு பார்த்துவோம். யோ ஸ்டார்டிங் இப்படி எகுறாதையா இந்த வச்சு மண்டடி. வா கிட்ட வா கிட்ட. யோ வாங்கியா தலைக்கு. ஐயோ அவன் அடிச்சிருக்காங்க. ஜெய் போனாங்கிட்டு ஓ. ஐயோ லாங்கு போகிறான். அவனா ஒரு லாங்கு போடுகிறான். ஓ ஜெய் போங்கிட்டு போ. ஐயோ தவிரான். என்னடா குனிகிற என்ன குனிகிற. இப்போ யூ ஒரு அடி மிஸ் ஆச்சு. திருப்பி மிஸ்ஸு. ஒரு ஹெச்பியில் பெரிய இவர் மாட்டம் வந்து அடிப்பேன் எல்லாம். அதாவது இந்த எக்ஸாம் டைமில் அந்த இப்போ கடைசி 5 நிமிஷம் உட்காந்து மாங்கன்னு எழுதுவாங்க பிறகு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு ஹெச்பியில் வந்து மாங்கன்னு அடிக்கிறாங்க. போனாங்கிட்டு ஏங்க இது நம்ம எப்போயுமே போட முடியாதாங்க. அதாவது எல்லா டைமும் போட்டு இதை யூஸ் பண்ண முடியாதா. ஒரு டைம் போட்டக்கப்புறம் இன்னொரு டைம் போடணுன்னா நம்ம போய் ஒரு பழைய பாஸ் அடிச்சுட்டு வேறு ஏதோ ஃபைட் போட்டு வரணுன்றாங்க. பழைய ஆக்டில் ஆட்டோமேட்டிக்காக அது பழைய ஆக்டுக்கு போயிட்டு வந்தது. சரி வாங்க நம்ம போய் பாடி கார்டு ஒருத்தனை அடிச்சிருவோமா என்னன்றீங்க. அதுக்கு மாதிரி அச்சீவ்மெண்ட் என்னமா நல்லா காய்ச்சல அதை அப்படியே அடிச்சு முடிச்சுட்டு வருவோம். ஏய் அச்சீவ்மெண்ட்டுக்கு போவேன் எதுக்காக வெப்பனுக்கு வரீங்க. டேக்கர் லெவல் 8க்கு டேக்கர் போனால் 4100 வேணுமா. இது அடுத்த இதா அடுத்த ஆர்மர் 3400. ஆர்மர்லாம் அதே வாங்கிக்கலாம். எங்கள் லாங் ரேஞ்ச் ஒன்று நல்லாக்கா இருக்குங்க. க்ளோயிங் டேக்கர் ஜெம்மு யூஸ் பண்ணுறது மோடில் இல்லைப்பா நான். சரி இதை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போய் ஒரேடியாக பார்த்துக்கலாம். பஸ்ட்டு பாடி கார்டு எங்கே இவன் வச்சுக்கலாம். இந்த ஸ்டாஃப் இல்லை ஒரு காம்போ வருங்க. அப்பா சர்வேல இருக்கும்போது ஒருத்தன் எடுத்தோம் தான் முரட்டாக இருந்துச்சு இந்த காம்போ. இவன் போடுவானான்னு தெரியல பார்ப்போம். அதுக்குன்னு இவனுக்கு காம்போ போகிற வழியே அடி வாங்கிட்டு இருக்க மாட்டேன். அது வேற. ஆனால் அந்த குச்சி முரட்டாக இருக்குங்க. எடுப்போம் அந்த ஸ்டாஃபு. ஒரு அளவுக்கு லாங் தருது. என்ன மண்டையில் குத்துற. ஐயோ அந்த காம்போ போடியா வச்சுக்க. காம்போவை போட மாட்டேங்கிறா. என் சேனல் வியூஸ் காட்டணும்னு பார்க்குறேன். நீ அந்த காம்போவை போட மாட்டேங்கிற. போடுகாட்டி உனக்கு இதான் அடி. வச்சுக்கோ முடிச்சு விட்ருவான். முடிச்சு விட்டேனா அப்படி தான். வாடி வா இந்த ரவுண்டு வச்சு இந்த காம்போவை போடு. அப்படி பார்த்துட்டு பொட்டுன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். போடுறா போடுறா காம்போ போடுறா. இது இல்லை வேற இது இல்லை இன்னொன்று அந்த ஸ்ட்ரைட் காம்போ வரும் பாரு அது போடு. அவன் போட்டான் அந்த சர்வேல ஒருத்தன் போட்டான் அந்த மாதிரி காம்போ நீ போடு. இப்போ நீ போடாட்டி அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது. நான் அந்த வெப்பன் எடுத்து தான் இவங்களுக்கு போட்டு காட்டணும். போடுறா இல்லாட்டி உனக்கு அடி அடின்னு அடிப்பேன். நீ நம்மள அடிக்கிறாங்க. சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான்.
இது இல்லை, இன்னொன்று போடுவியா? அது இன்னொன்றா போடா, நீ அதை போட முடியல. எதுலையும் க்ரீன் தான் கிடையாது. அப்போ இந்த பர்பிள் எதில் கிடைக்கும் தெரியல. காயின்லாம் நான் ஆட் ஒன்னோட இதில் அதிகமாக தான் கிடையாது. நான் நம்ப முன்னாடி போய் செவுத்தில் போய் முட்டிட்டு சாவிடா. நம்ப முடியல. அடிக்க முன்னாடி சீன் ஓடுறதா அடிச்சதுக்கப்புறம் என்ன நம்ப முடியல. நான் உன்ட்ட எப்படி தோத்தேன்னு கேட்குறது. போடாங்கிட்டு. இங்கே புதுசாக மூவ் அன்லாக் ஆயிருங்க. எங்க அந்த ஒரு மாதிரி குனிஞ்சு குத்துவோம் இல்லை, அந்த கையில் முட்டியில் அடிப்பீங்கன்னா அந்த மூவ் கற்றுக்கிட்டாச்சு. அது எப்படி? ஸோ இதே தான். ஓகே, அச்சீவ்மெண்ட் வித்தவுட் ஏ பைஸ் 5 இன்னும் பர்ஃபெக்ட் என்ன? அதான் 5 ரவுண்டு அடியே வாங்காமல் ஜெயிக்கணுமாங்க. அது நான் எப்போயோ இது வந்து 10 டைம்ஸ் எனிமி அடிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அவங்க கரெக்டாக அந்த அவங்க அட்டாக் லேண்ட் நம்ம லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அடிச்சிடணும். அது நான் 10 டைம் பண்ணுமா? நான் பண்ணிட்டேன். இது ப்ளூ சீடு ஃபஸ்ட் பாஸ் அடிச்சது தான் ஏன் போங்கடா. நாங்கள் டேகர் அப்கிரேட் போட்டுருவோம் லெவல் 8க்கு. இந்த 5 நிமிஷம் சொல்கிறீங்க. ஓகே, புது இது வாங்கிட்டேன், புது ஹெல்மெட் வாங்கிட்டேன், எல்லாமே புதுசாக வாங்கிட்டேன். இது வர 5 நிமிஷம் ஆகுமா? அந்தோடனே என்சார்மெண்ட் போட்டுருவோம். அது வரைக்கும் நம்ம என்சார்மெண்ட் ஸ்டோனை சேர்த்து வைப்போம். அடுத்து இங்கே பாருங்கள், அடுத்து லாஸ்ட் என்சார்மெண்ட்டுக்கு நமக்கு 3 ஸ்டோனுமே தேவைப்படுது. இது பர்பிள் ஸ்டோன் எங்கே கிடைக்கும் நான் இன்னும் கண்டே பிடிக்கலையே. சரிடா பேக் வா, நான் இதை ஒன்று மட்டும் அப்கிரேட் போட்டுக்கிறேன்யா. மண்டைக்கு போகிற தலை கவசம் உயிர் கவசம் யா. ஓகே, அதே அப்கிரேட் பண்ணி வாங்க போய் இன்னும் ஏதாச்சும் ஃபைட் பண்ணுவோம். இந்த வீடியோ தான் 11 நிமிஷத்துலேயே இந்த வீடியோ டார்கெட்டை முடிச்சிட்டேங்க. நான் என் டார்கெட்டை முடிச்சிட்டேங்க. ஏய் நீயா வாடா வாடா, உனக்கு தான்டா வீடிங்க. போன பாட்டில் என்ன அடி அடிச்சா வா. 3 மேட்சுங்க, 3 மேட்ச்சுப்பா போட்டு அடின்னு அடிக்கிறான். 4வது மேட்ச்சு தான் இவனை அடித்தான். காடி வா உதவன்றவனே. போடா போடாங்குது. கிட்ட வா நீ வச்சுக்கோ. 2 பேரும் வைப்பனும் ஒன்று தான். டாய் மீட் யூ மிஸ் ஆயிடுச்சு. வச்சுக்கோ. விட மாட்டேன், வச்சுக்கடா. யோ மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கான் அவன். ஏய் நான் அடிக்கிறது மட்டும் தடுக்க, நீ அடிக்கிறது மட்டும் நான் வாங்குறேன்டா. யோ ஷேடோ தடியா, அவன் மட்டும் இப்படி தடுக்கிறான் பாரியா. இது கொஞ்சம் ஒரே ஒரு அடி சொல்லிட்டு மண்டையில் ஒரே ஒரு அடி போச்சு. ஐயோ நீ என்ன வேணா போட்டு வர, நான் அடிப்பேன்னு அடிக்கிறாங்க அவன். விட மாட்டேன். போன பாட்டில் அந்த மாதிரி ஆக விட மாட்டான். என்னை இந்த ஒரு இதே முடிச்சு விட்ருவான். இதுக்கு மேலே ஒரு ரவுண்டு கூட அடிக்க முடியாது. ஏன்னா ஒரு ரவுண்டு அடித்தா அவன் ஜெயிச்சிருவான். முன்னாடி போடா வச்சு. ஐயோ மிஸ் ஆயிடானே. அவ்வளோதான் வாங்கிட்டான். இப்படி வாங்கிக்கோ. ஒரு அடி வாங்கிக்கோ. எனக்கு அந்த மூவ் தெரியும்டா. அவ்வளோதான் முடிச்சாச்சுங்க. மேட்ச் பாயிண்ட்டுங்க, ரவுண்ட் 3ங்க. விடுவன்றான் அவனை, விடவே மாட்டான். யோய் போடாங்கிட்டு நீ மட்டும் சொல்லிட்டு இருப்பியா? ஏன் வெறுப்பேற்றுறாங்க. போடா வச்சுக்கோ. கிட்ட வா. ஐயோ மிஸ் ஆகிட்டான். வாடா வச்சுக்கடா. டேய் மண்டையில் அடிக்கிறான். ஐயோ நான் அப்போ இதிலேயே கொஞ்சம் சீரியஸாக போகுது ஃபைட்டு. ஏங்க நம்ம இன்னும் ஒரு அடி, இப்போ ஸ்வைட்டு ஒரு அடி அடித்தா முடிஞ்சிச்சு. அவனுக்கு இன்னும் ஒரு அடி, அவ்வளோதாங்க. அப்பா எப்படியும் அடிச்சாச்சுங்க. ரிவெஞ்ச் எடுத்தாச்சு சாமி. சரிங்க, இந்த பாட்டை நம்ம இந்த ஒரு ஃபைட்டோடய முடிச்சுக்கலாம். ஏன்னா டைம் ஆச்சு, 5 நிமிஷம் பக்கம் ஆக போகுது. சேலஞ்ச் ஏதோ புதுசாக நம்ம அன்லாக் ஆகிருக்குங்க. சரி நம்ம இதை அடுத்த பாட் 11 பார்த்துக்குறோம். ஓகேங்க, இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ போவாங்க ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் வச்சுக்கோங்க. ஓகேவாங்க. என்னமோ சொல்லணும்னு நினச்சேன். நம்ம நேரம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லா நல்லவங்களுக்கும் நன்றி. அப்புறம் நாங்கள் அடுத்த பாட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்ன பேசுறது தெரியல, டைம்
இன்னும் என்னென்ன பேசணும், அடுத்து ஏதாச்சும் புது கேம் இருந்தால் சொல்லுங்கள், இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஆனால் அடுத்த பாட்டில் ஒரு பாக்ஸ் அடிப்போம். இவனை கொஞ்சம் சீக்கிரமாக அடிக்க பார்ப்போம். லிங்க்ஸ் அளவுக்கு ஈக்காமல் இவனை கொஞ்சம் சீக்கிரமாக அடித்து மாண்டையை உடச்சி விட்ருவோம். நான் இன்னும் கொஞ்சம் கிரீன் அடிச்சுட்டு வரேன். ஏன்னா புதுசாக இப்போ வெப்பன் அப்கிரேட் பண்ணிட்டோம், புது ஆர்மர் ஹெல்மெட் போட்டோம், அது எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணிட்டு மொரட்டா வரேன், என்ஹான்ஸ்லாம் பண்ணிட்டு வரேன். ஓகேங்க, நான் அதோட இந்த பாட்டை நான் இங்கேயோட முடிச்சுக்கிறேன். அதுவரை அடுத்த பாட்டில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் எம்ஜி. டாட்டா, பை பாய், எல்லாம் சேஃபாக இருந்துங்க.